மதுரை அழகர் கோவில் ஆடி தேரோட்டம் பக்தர்கள் புடைசூழ கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரை வழங்க கேட்கலாம். துரை, மதுரை அழகர் கோவில் ஆடி தேரோட்டத்தில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு? இந்த ஆடி தேரோட்டம் குறித்த சிறப்பு அம்சம் என்ன, சொல்லுங்க. உலக புகழ்பெற்ற மதுரை அழகர் கோவில் திருக்கோவில் ஆடி தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் முழங்க திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து வர்றாங்க. மதுரை மேலூர் அருகே உள்ள அழகர் கோவில் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலை பொறுத்தவரைக்கு 108 வைணவ திருத்தலங்களில் முக்கியமானதாகவும் தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது. கள்ளழகர் திருக்கோயிலை பொறுத்த மட்டும் திருவிழாக்கள் நடைபெறுவது பக்கம் இது சித்ரா பௌர்ணமி என்று நடைபெறும் சித்திரை திருவிழாவும், ஆடி பௌர்ணமி என்று நடைபெறும் ஆடி தேரோட்டமும் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். அதன்படி ஆடி பெருக்கு திருவிழா ஆடி பெருந்திருவிழாவானது கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சுந்தரராஜ பெருமாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் கோவிலின் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். இந்த நிலையில இந்த திருவிழாவோட அந்த 9ஆம் நாள் விழாவாக அந்த சிகர நிகழ்வான ஆடி தேரோட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இன்று காலை சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் தேரடி மண்டபத்திற்கு வந்து திருத்தேரில் எழுந்தருளினார். அங்கு அவருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து மத்தம் தன்னரசு மேலநாடு மாங்குளம் நாட்டார்கள் வடத்தில் ஏறி வள்ளம் வீச 5 நிலைகள் மற்றும் 57 அடி உயரம் கொண்ட அந்த திருத்தேரினை அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் முழங்க வடம் பிடித்து இழுத்து வர்றாங்க. கிழக்கு ரத வீதி, தெற்கு ரத வீதி, மேற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி என 4 ரத வீதிகளிலும் சுற்றி வந்து அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பளித்து வருகிறார். இந்த நிகழ்வினை தொடர்ந்து திரு தேரானது அந்த தேரடி மண்டபத்துக்கு இறுதியாக நிலைக்கு கொண்டு வரப்படும். அதனைத் தொடர்ந்து பார்த்தோமேயானால் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்துள்ள ஆடுகளை வெட்டி தங்களது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு சுற்று வட்டார மாவட்டங்களில் இருந்தும் மேலூர், கள்ளந்திரி, மாங்குளம், வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, உரங்காம்பட்டி, வெள்ளலூர், அம்பலகாரம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அழகர் கோவில் குவிந்திருக்காங்க. சிவகங்கை நகரத்தார்கள் மற்றும் உரங்காம்பட்டி, வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டியிலே 2 நாளைக்கு முன்பாகவே அழகர் கோவில் வந்துட்டாங்க. பக்தர்களோட பாதுகாப்பிற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்தும் நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கண்காணிப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக தற்காலிக கழிப்பறைகள், குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. பக்தர்களோட போக்குவரத்து வசதிக்காக மதுரை பெரியார் பேருந்து நிலையம், மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், மேலூர், நத்தம், அலங்காநல்லூர், வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் தற்காலிக மாற்று வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட அலவர்களை